சட்டசபையில் அதிமுக ஆதரவு தேமுதிக எம்எல்ஏக்களுடன் அடிதடி ரகளையில் ஈடுபட்ட தேமுதிக எம்எல்ஏக்கள் சபை காவலர்கள் மூலம் வெளியேற்றப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக விசாரிக்க அவை உரிமைக்குழுவுக்கு சபாநாயகர் பரிந்துரை செய்துள்ளார். தமிழக சட்டசபை வெள்ளிக்கிழமை காலை கூடியதும் உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளித்துக் கொண்டிருந்தனர். கேள்வி நேரத்தின் இடையே தமிழக முதல்வர் ஜெயலலிதா சபைக்கு வந்தார். அப்போது கேள்வி நேரத்தின்போது குறுக்கிட்ட அதிமுக ஆதரவு தேமுதிக எம்எல்ஏ தமிழழகன் துணை கேள்வி எழுப்பி பேசும்போது தமிழக முதல்வரை சந்தித்த பிறகு தனது தொகுதியில் வளர்ச்சிப் பணிகள் நடந்து வருவதாகவும் இதை மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அப்போது தேமுதிக கொறடா சந்திரகுமார், பார்த்தசாரதி உள்ளிட்ட உறுப்பினர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினர். அப்போது அவர்கள் தமிழழகனை நோக்கி ஆவேசமாக வந்தனர். அவர்களை தடுக்க முயன்றார் இன்னொரு அதிமுக ஆதரவு தேமுதிக எம்எல்ஏ ராயப்பன். அப்போது ராயப்பன் முகத்தில் குத்து விழுந்தது. உடனே தமிழழகன், சுந்தரராஜன் மற்றும் அருண் பாண்டியன் ஆகியோர் அனகை முருகேசனை தாக்கினர். இதில் அவருடைய சட்டை கிழிந்தது. இதனால் ஏற்பட்ட பதட்டத்தை தொடர்ந்து தேமுதிக உறுப்பினர்களை வெளியேற்றும்படி சபை காவலர்களுக்கு சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். இதையடுத்து அதிமுக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பியபடி தேமுதிக உறுப்பினர்கள் சட்டசபைக்கு வெளியே வந்தனர். பண்ருட்டி ராமச்சந்திரன் சபையில் சற்று நேரம் அமர்ந்திருந்துவிட்டு அவரும் அவையை விட்டு வெளியேறினார். எங்களுடைய தலைவருக்கு துரோகம் செய்துவிட்டு சென்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து எழுதி கொடுத்து அச்சடித்த காகிதத்தை இடத்திலே கொடுத்து பேச வைத்தார்கள். அவர் பேசிக் கொண்டிருந்தார். பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய வழியிலே என் பின்னால் வாருங்கள் என்று எங்களை அழைப்பதைப் போல அவரை பேச வைக்கிறார்கள். இதை தடுக்க எழுந்து தட்டி கேட்டதற்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அனகை முருகேசன் அவர்கள், மைக்கேல் ராயப்பன், சுந்தரராஜன், அருண் பாண்டியன் மற்றும் தமிழழகன் பாய்ந்து அடிக்க முற்பட்டு சட்டையை பிடித்திருக்கிறார்கள். சட்டையை கிழித்திருக்கிறார்கள். இதற்கு முழுக்க முதலமைச்சர் அவர்கள் அங்கு அமர்ந்து கொண்டு கைதட்டி சிரித்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார். சட்டசபையில் தேமுதிக உறுப்பினர்கள் அடிதடி ரகளையில் ஈடுபட்டதால் அவர்கள் மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க அவை உரிமைக்குழுவுக்கு சபாநாயகர் தனபால் பரிந்துரை செய்துள்ளார். சபாநாயகர் இருக்கை முன் வியாழனன்று முற்றுகையிட்ட திமுக எம்எல்ஏக்கள் 14 பேர் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அன்றைய நடவடிக்கைகளில் பங்கேற்காத ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்டோரும் வெள்ளியன்று சபைக்கு வரவில்லை.